விஜய் அண்ணா போன வாரம் திருச்சியில் வந்துட்டு முதல் முறையாக மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இல்லையா? அப்போ அவர் பேசும்போது மைக் வந்துட்டு திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. அது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டா அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லைங்க. மைக்குக்கும் ஸ்பீக்கருக்கும் கனெக்ட் ஆகிற அந்த ஒயரை அந்த திருச்சியில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க கட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் விஜய் அண்ணா பேசும்போது இந்த ஒரு மைக் அப்படின்ற ஒரு விஷயம் ரிப்பேர் ஆச்சு. இது நான் சொல்லலைங்க, விஜய் அண்ணாவே வந்துட்டு இன்னைக்கு நாகையில் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம். அது கூடவே போன வாரம் வந்துட்டு அரியலூருக்கு போயிருந்தாரு. அதாவது திருச்சியை முடிச்சு அரியலூருக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே பவர் கட்டு. ஸோ அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரே கிட்டத்தட்ட இருட்டில் தான் இருந்தது. ஸோ இதனால விஜய் அண்ணா வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அரியலூரில் இருக்கிறவங்க அங்கே யாரோ ஒருத்தர் இந்த பவர் கட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு டைரக்டாக இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் அவரோட பிரச்சாரத்தில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்டேஜ் முன்னாடி எல்லா மக்கள் முன்னாடியும் இந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்காருங்க. போன வாரம் வந்துட்டு திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த 3 இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதில் வந்து திருச்சி, அரியலூர் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பெரம்பலூர் பண்ணலை. ஸோ இந்த ஒரு பெரம்பலூர் ஏன் பண்ணனா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணலை. ஸோ பெரம்பலூரில் இருக்கிற எல்லா மக்களுமே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வந்துட்டு விஜய் அண்ணன் ஒரு சாரியுமே பெரம்பலூர் மக்களை பார்த்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் பெரம்பலூர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவேன், வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்றது ஒரு அஷூரன்ஸுமே இன்னைக்கு நாகையில் பேசின பல விஷயங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பேசப்படும். முதல்ல வந்துட்டு என்ன அப்படின்றப்போ போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் வந்துட்டு விஜயனோட பிரச்சாரத்தில் ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருந்ததுங்க. போன வாரம் வந்துட்டு விஜய் அண்ணன் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா அரியலூர் போகிறதுக்குன்றது அது ஒரு 4 மணி நேரம் அப்படின்றது ஆச்சு. ஆனால் இந்த வாரம் கிட்டத்தட்ட பக்காவாக பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்றப்போ விஜய் அண்ணா காலையில் வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்பி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு இன்றைக்கும் இறங்கியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இறங்கினதுக்கப்புறமா திருச்சி ஏர்போர்ட்டில் கூட்டத்தை அந்த அளவுக்கு வந்துட்டு சேர்க்க விடலை. ஸோ ப்ராப்பராக வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து திருவாரூர் தாண்டி அந்த நாகப்பட்டினத்துக்கு போகணும். ஸோ அவரோட பஸ் திருவாரூர் அந்த ஒரு இடத்துல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து பஸ் ஏறுற வரைக்கும் அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற முக்கியமான பேசுகிற அந்த இடமா இருக்கிற புத்தூர் அப்படின்னு சொல்லப்படுற இடம் அது வரைக்கும் வந்துட்டு ரோடு ரொம்பவே ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தொண்டர்களும் சரி, இதுக்கான தனியாக வந்துட்டு மக்கள் கூட்டம் சேர விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்கார்ட்டோட ஒரு டீமும் சரி ப்ளூ டிஷர்ட் போட்டு இருந்தாங்க. அது ஏக்கச்சக்க பேர் வந்துட்டு அந்த கூட்டத்தை வந்துட்டு நெருங்க விடாமல் கொஞ்சம் ப்ராப்பராக அந்த எங்கே போகணுமோ அந்த ஒரு வழியை ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக பண்ண ஆரம்பித்தாங்க. போன வாட்டி மாதிரி அந்த பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமையாக நகர்ந்து போன மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? அது எதுவுமே இந்த வாட்டி இல்லை, ரொம்பவே வந்துட்டு ஸ்மூத்தாக போயிருந்தது. எங்கன்னா முதல்ல அவரோட பேச்சு வந்துட்டு நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்தூர் அப்படின்னு சொல்லப்படுற அண்ணா சிலைக்கு பக்கத்தில். ஆனால் இந்த புத்தூர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏரியாக்குள்ளே வரும்போதே வந்துட்டு மக்களோட ஆரவாரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிச்சு. விஜயானோட பஸ் உள்ள வருது அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட வரவேற்பு. போன வாரம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது திருச்சிலையும் சரி அரியலூர்லையுமே சரி அண்ணனுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு அந்த மக்களோட கூட்டம் இருந்ததோ, எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்ததோ அதுக்கு அப்படியே குறையாமல் திருவாரூர்லேயுமே கிடைச்சிது, நாகப்பட்டினத்துலையும் கிடைச்சிது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர, லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும், யங்ஸ்டர்லேருந்து எல்லாருமே விஜயானாவை பார்க்கறதுக்காக அவரோட பேச்சு கேட்கறதுக்காக ஏகப்பட்ட கூட்டம். இன்ஃபேக்ட் திருச்சியை விடவே அரியலூரை விடவே இன்னைக்கு நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லையும் அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தது. அந்த புத்தூர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அண்ணா சிலைக்கு பக்கத்தில் அந்த பஸ் நிப்பாட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 1:30 ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு மேலே தான் விஜய் அண்ணா பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பித்ததுமே அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் என்னென்ன சொன்னாருன்றது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அவர் முதல் விஷயம் பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா, மீனவர்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தார். இன்ஃபேக்ட் அவர் சொல்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் மீனவர்களோட நண்பன், மீனவர்களோட ஒருவனாக நான் இருந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார். எந்த காரணத்துக்காக இதை சொல்கிறார் அப்படின்றப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 இதே நாகைப்பட்டினத்துக்கு மீனவர்களோட பிரச்சனைக்காக விஜய் அண்ணா குரல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதோட 14 வருஷம் கழிச்சு இன்னைக்கு திரும்பி அதே நாகப்பட்டினத்துக்கு வந்து மீனவர்களோட பிரச்சனையை கேட்கறதுக்கும் மீனவர்கள் கூட நிற்கிறதுக்குமே அவர் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சாரத்தில் வந்துட்டு பேசியிருந்தார். அது கூடவே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திக்கல, நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மக்கள் நல பணி அப்படின்னு சொல்லி என்னோட ரசிகர் மன்றம் சார்பில் வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால இந்த ஒரு களம் எனக்கு ஒன்றும் புதுசும் கிடையாது, தெரியாத ஒரு விஷயம்ன்றது கிடையாது. ஆல்ரெடியே நான் வருஷ கணக்கில் இந்த ஒரு விஷயங்களை நான் மக்களுக்காக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றது அவர் முதல் விஷயம் அதை சொல்லியிருந்தார். இதோட தொடர்ச்சியாக நாகப்பட்டினத்தோட ஃபேமஸை பற்றி அவர் பேசுகிறார். அதில் வந்துட்டு முக்கியமாக 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று வந்துட்டு நாகூர் ஆண்டவர், அதே போல் வந்துட்டு மேரி அம்மாவோட வேளாங்கண்ணி. ஸோ இந்த ஒரு 2 விஷயமும் வந்துட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இங்கே மாற்றலாம். அப்படி நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றும் போது இங்கே ஏகப்பட்டவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்வாதாரம் இதனால உருவாக்கப்படும். ஸோ இந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸை நீங்கள் ஏன் இன்னும் டெவலப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறார். அதை தாண்டி நாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இங்கே மீனவர்களும் கடல் சார்ந்தவங்களும் இங்கே இருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு மெரைன் காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் கட்டப்படலை? நீங்கள் எங்கெங்கேயோ என்னென்ன காலேஜுமோ கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இங்கே நாகப்பட்டினத்தில் ஒரு மெரைன் காலேஜ் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுவே நீங்கள் ஏன் இன்னும் இதை பற்றி யோசிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை தாண்டி அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு
அவங்க பிடிச்சிட்டு வர மீன்களாக இருக்கட்டும், அவங்க அதை பதப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராப்பராக அட்வான்ஸ் டெக்னாலஜியான எந்த ஒரு ஃபேக்ட்ரியும் நாகப்பட்டினத்துக்கு இல்லை. ஸோ இதை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு முன்னெடுத்து இந்த மீனவர்களுக்காக இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் அமைச்சு கொடுத்தா அவங்களோட வாழ்க்கையும் இதனால் வந்துட்டு மேம்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுக்கு தவறிட்டீங்க. அதை தாண்டி இந்த வேளாங்கண்ணி அப்படின்றப்ப பார்க்கும்போது அந்த கடல் சார்ந்து இருக்கிற இடம் வந்துட்டு உப்பு அப்படின்ற ஒரு உற்பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த உப்பு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுலையே வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஒரு இடம் இருக்கு. அதுக்கான ஒரு வசதி இங்க இருக்கிற மீனவர்களுக்கும் இங்க வியாபாரம் செய்யற வியாபாரிகளுக்கும் அது வந்துட்டு நீங்க ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்றது அவரோட முக்கிய கேள்வியா இருக்கு. இதை தாண்டி அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டார்னா, நாகப்பட்டினத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஷார்டேஜா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுக்கு அங்க இருக்கிற எல்லா மக்களும் ஆமா அப்படின்னு சொல்லி கரகோஷம் எழுப்பினாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸே ஷார்டேஜா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கிற கவர்மெண்டே அது கவனிக்கலன்னா நாங்க எங்க போய் சொல்றது அப்படின்றது தான் அவரோட அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இது இருக்கு. அப்புறமா அடுத்தடுத்த கேள்வி என்னன்னா, நாகப்பட்டினத்துல பஸ் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்பவே ஒரு பலதடைஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப ஒரு டெவலப் பண்ணாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ரோட் ஃபெசிலிட்டிஸை பத்தியும் பேசினாரு. அதுக்கப்புறமா மிக பெருசா ஒரு ரொம்ப வருஷமா ரயில்வே ப்ராஜெக்ட் ஒன்று வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. அதை நீங்க இன்னும் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு அது வருஷ கணக்கில் அப்படியே போட்ட மாதிரியே இருக்கு. அதை திரும்பி நீங்க எடுத்து ரீஸ்டார்ட் பண்ணி எப்போ நீங்க அதை முடிப்பீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டை பார்த்து விஜய் என்ன கேள்வி எழுப்பினார். அங்க இருக்கிற மக்களுமே வந்துட்டு அதுக்கு ஆரவாரமா வந்துட்டு ஆமா ஆமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே பதிலுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நாகப்பட்டினம் நடந்ததுக்கு அப்புறமா அது தொடர்ச்சியா இங்க வந்துட்டு போன வாரம் நடந்த அந்த திருச்சியிலையும் அரியலூர்லையும் என்ன நடந்தது, மைக் ஏன் ரிப்பரா இருந்தது, அதே போல வந்துட்டு அரியலூர் போறதுக்கு முன்னாடி ஏன் பவர் கட் பண்ணாங்கன்ற ஒரு விஷயமும் அந்த நாகப்பட்டினத்தில் தான் விஜய் அண்ணா பேசினாரு. ஃபைனலா நாகப்பட்டினத்தோட ஸ்பீச் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்டாரு விஜய் அண்ணா. என்ன அப்படின்றப்போ, ஆனா உனா வந்துட்டு ஃபாரினுக்கு போயிருங்க, ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மீடியா கிட்ட சொல்ற விஷயம் என்னவா இருக்கு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம், தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க உள்ள கொண்டு வரீங்களா இல்ல நீங்க போயிட்டு ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படின்றது தெரியலன்னு சொல்லி அந்த ஒரு கேள்வியுமே ஸ்ட்ராங்கா கேட்டு அவரோட ஸ்பீச் அங்க முடிச்சார். ஸோ இதுதான் நாகப்பட்டினத்துல நடந்த இந்த ஒரு கான்வர்சேஷன். இந்த ஒரு கான்வர்சேஷன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் திருவாரூர் கிளம்புறதுக்கான ஒரு வேலைகளில் இருந்தார். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 கிளம்பி கிட்டத்தட்ட 6 மணிக்கு தான் திருவாரூர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு தெற்கு வீதிக்கு அவர் வர ஆரம்பிச்சார். பட் திருவாரூர்ல இந்த திருச்சியில அரியலூர்ல ஏன் நாகப்பட்டினத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்துட்டு லாஸ்ட் வீக் நான் பார்க்கலைங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட வெறித்தனமான ஒரு வரவேற்பு திருவாரூர் மக்கள் விஜய் அண்ணாவை வந்துட்டு வரவேற்றாங்க. என்னன்னா ஒரு கிரேன் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மாலையை எடுத்துட்டு வந்து விஜய் அண்ணாவுக்கு போடணும்னு சொல்லி நடு ரோட்ல அந்த கிரேன் நிற்குது. ஸோ இதையுமே வந்து விஜய் அண்ணா வந்துட்டு தொண்டர்களோட ஆசைப்படி அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணான்னா அந்த பஸ் மேலே ஏறி அந்த ஒரு கிரேன் மாலையை வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் இப்படி வாங்கி போட்டுக்கிட்டு திரும்பி கிரேனை வந்துட்டு பின்னாடி போக சொல்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு விஜய் அண்ணாவோட சுற்றுப்பயணத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அப்படின்றது சொல்லலாம். திருவாரூர் போகும்போது எல்லாமே விஜய் அண்ணாவோட பஸ்ஸுக்கு வந்துட்டு மலரை தூவி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே கிஃப்ட் பண்ணாங்க. பஸ்ஸில் உட்காந்தபடியே விஜய் அண்ணாவும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்தாங்க ஒருத்தங்க. அந்த ஆரத்தி எடுக்கும்போது விஜய் அண்ணா ஒரு 500 ரூபாய் கொடுத்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன குழந்தைய தோல் மேலே தூக்கிட்டு வந்து அந்த விஜய் அண்ணாவோட கொடியை வந்து விஜய் அண்ணா கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்தாங்க. அதுக்கு விஜய் அண்ணா பதிலுக்கு வந்துட்டு அந்த சின்ன குழந்தை மேலே ஒரு மாலையை எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேசியான விஷயங்கள் திருவாரூர் மக்கள் கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சது. அது ஒரு விஷயமா இருந்தாலும் பட் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்றது தான் சொல்லலாம், தவறான ஒரு முன்னுதாரணம். ஏன்னா இந்த ஒரு இன்னைக்கு நடந்த பிரச்சாரத்தில் ஒரு முன்கூட்டியே தாவேகா சைட்ல இருந்து சில அறிகுறிகளை சொல்லியிருந்தாங்க. பெண்கள் யாரும் வராதிங்க, பிரெக்னெண்டா இருந்தா வராதிங்க, எல்லாரும் வீட்டில் உட்காந்து நல்லபடியாக டிவியில பாருங்க, முதியோர்கள் யாரும் வராதிங்க, குழந்தைகளை தயவு செஞ்சு இந்த கூட்டத்தில் கூட்டிட்டு வராதிங்கன்றது தெளிவாக சொல்லியுமே அவங்க வந்துட்டு ஏகப்பட்ட குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அந்த நெரிசல்ல தோல் மேல வந்துட்டு அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பஸ்ஸை நோக்கி போறதுலாம். இன்ஃபேக்ட் அந்த கூட்டத்தில் அந்த ஒருத்தர் கீழே விழுந்தார்னா அவர் மட்டும் விழல, அவரோட குழந்தையுமே கீழே விழுந்து அந்த கூட்டத்தில் நசுங்கி ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஆனால் இந்த மாதிரி ஒரு அன்போடு செய்கிற ஒரு விஷயத்தில் விபரீதங்கள் என்ன அப்படின்றது அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாமலே இதை செஞ்சது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்றது சொல்கிறேன். அது தாண்டி திருவாரூரில் இருக்கிற நாகப்பட்டினத்தில் இருக்கிற பேனர்ஸையுமே அவங்களே பேனர்ஸை அடித்து ஒட்டி இருக்காங்க. ஆனால் அவங்களே அதை கிழிச்சு அது மேலே ஏறி விஜய் அண்ணா பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் அவங்க அடித்த பேனர் அவங்களே கிழிச்சு அந்த பேனர் மேலே ஏறி உட்காந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் அப்போ எதுக்குற பேனர் அடிக்கிறீங்கன்றது தான் ஒரு கேள்வி கேட்க தோணுது. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா
திருவாரூருக்கு சரியா பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு. அதனால விஜய் நான் பேசும்போது ஸ்டார்டிங்ல என்ன சொன்னார்னா வந்துட்டு இது எக்ஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்த கருணாநிதியோட சொந்த ஊரா இருக்கு. ஆனா இந்த ஊர் கிட்டத்தட்ட திருவாரூர்ல ஒரு கருவாடா மாறி இருக்கு. இங்க ப்ராப்பரான ஒரு ரோடு ஃபெசிலிட்டி அப்படின்றது இல்ல. உங்க சொந்த ஊர் அப்படின்றது சொல்றீங்க, உங்க சொந்த ஊரையே நீங்க பார்க்க மாட்டீங்களே. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ரோடா இருக்கட்டும், இந்த மாதிரி மோசமான பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. இதை ஏன் நீங்க சரி செய்யலன்னு சொல்லி ஏறினதுமே இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் அவர் பேசினாரு. அதோட தொடர்ச்சியா அங்க விவசாயிகள் வந்துட்டு திருவாரூர்ல அதிகமா இருக்கிறவங்க. ஸோ விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை ஏன் கவர்மெண்ட் இது வரைக்குமே சரி பண்ணல? அதை தாண்டி இந்த விவசாயிகள் கொடுக்குற பொருட்கள் இருந்து ஏகப்பட்ட கரப்ஷன்ஸ் அப்படின்றது நடக்குது. இது உங்க காதுக்குள்ள வருதா இல்ல நீங்க அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்குன்னு ஏகப்பட்ட ஒரு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இதோட தொடர்ச்சியா அங்க இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனை பத்தி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறதுனால அங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஒரு ஹைப் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கிற மெடிக்கல் காலேஜை பத்தி ஒரு விஷயத்த சொன்னார். அங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல அங்க படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்ப்ளீட் ஃபுல் செட்டப்பா இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே பெருசா இல்ல. அப்ப எதுக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு? ஏன்னா மெடிக்கல் காலேஜ் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் எல்லா செட்டுமே இருக்கணும், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணும். ஒரு மெடிக்கல் காலேஜ் எந்த காலேஜ்ல என்ன இருக்கோ இல்லையோ மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணும் ப்ராப்பரா. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இங்க இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு எப்படி கிடைக்குதுன்றது தெரியல. ஸோ அப்படி உண்மையிலே இருக்கா இல்லையான்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜை பற்றியும் அங்கே இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனையை பற்றியும் அந்த விவசாயிகள் கிட்ட வாங்குற பொருட்கள்ல இருந்து இந்த மீடியேட்டர் அவங்க வந்துட்டு அடிக்கிற கமிஷன்ஸை பற்றியுமே கரப்ஷன்ஸை பற்றியுமே வந்துட்டு அவர் டீட்டெயிலாக பேசியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஸ்பீச்சுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு இன்னைக்கு ஈவினிங். ஸோ அதனால வந்துட்டு இருட்டுச்சு. ஸோ இதனால இதோட தொடர்ச்சியாக அதுக்கப்புறமா அவர் திரும்பியும் திருவாரூரில் இருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு திருச்சி ஏர்போர்ட் அவரோட பிரைவேட் பிளைன்ல இருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து அவர் திரும்பியும் வீட்டுக்கு போவார் அப்படின்றது தான் இதுதான் அவரோட ஷெடியூலாக இருக்குது. பட் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சுங்க. ஏன்னா அது போன வாரமே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்ப்ரெஸ் அப்படின்றது ஆச்சு. இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு பொறுமையான ஆள், பொறுமை கொண்ட ஒரு ஆள் யார் அப்படின்றத பார்க்கும்போது விஜய் பஸ்ஸை ஓட்டிட்டு வர டிரைவர் தாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் அந்த டிரைவருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இன்ச் பை இன்ச்சா நாலா பக்கமும் யாராவது டயருக்குள்ளே சிக்கிறாங்களா, முன்னாடி எவனாவது மேலே ஏற்றிடுவோமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் டிராஃபிக்கில் போகும்போதே நம்ம ஒரு காரில் போகிறோமோ பைக்கில் போகிறோமோ இவ்வளோ டிராஃபிக் வரும்போது ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு டிரைவருக்கு எவ்வளோ பொறுமை இருக்குன்னு பாருங்களேன். இதை போன வாரமும் இன்ச் பை இன்ச்சா ஒரு வெறும் ஒரு 10 கிலோமீட்டருக்கே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எடுத்துச்சு. ஸோ இன்றைக்கும் அதே போல் ஒரு விஷயம் தான். ஸோ இந்த உலகத்திலே ஒரு பொறுமையான ஒரு ஆள் அப்படின்றது பார்த்தோன்னா விஜயனோட பஸ் டிரைவர் தான் அப்படின்றது நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜயனோட அந்த பஸ் டிரைவரை பற்றி உங்களோட கருத்து என்ன? அவர் எந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பார்? அவர் மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஓடி இருக்கும் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த திருவாரூர் நாகப்பட்டினத்தில் நடந்த விஜயனோட மொத்த ஸ்பீச்சோட எக்ஸ்பிளனேஷனுமே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்க இன்கேஸ் அந்த ஒரு ஸ்பீச்சை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் என்ன பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு வாரமும் விஜயனோட ஸ்பீச்சை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி சாட்டர்டே நான் உங்களுக்கான ஒரு அப்டேட்ஸை விஜய் நான் என்ன பேசினாருன்றது ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஸோ அது ஒரு கமிட்மெண்ட்டாகவே நான் ஒவ்வொரு வாரமும் எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்ச உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபில் காமிச்சிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.